ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். இந்த பேருந்து நிலையத்தில் என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மரநல அழிகள் சாலையில் பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இல்லை என சர்ச்சைகள் எழுந்ததன் காரணமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த பேருந்து நிலையமானது புதுப்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட புதுப்பிக்கப்பட்டு 6 மாத காலம் ஆகிய நிலையில் இந்த பேருந்து நிலையம் திருப்பதில் இழுபறி நீடித்து வந்தது. ஏனெனில் இப்பகுதியில் உள்ள கடைகள் விடப்படுவதில் சர்ச்சை ஏற்பட்டது. இதன் காரணமாக மேலும் இந்த கடைகள் விடுவதில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த கடைகள் அனைத்தும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டெண்டர் விடப்பட்டு கடைகள் விடப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டது. மேலும் டெண்டர் விடாததன் காரணமாக பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில் இன்றைய தினம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இதே போல் அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ள கிராமப்பகுதிகளில் செல்வதற்காக பல்வேறு இந்த பேருந்து நிறுத்தமானது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் திறந்து வைத்துள்ளனர். கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டு காலமாக தற்காலிக பேருந்து நிலையமான ஏஎஃப்டி பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையம் இயங்கி வந்த நிலையில் தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டுள்ள இந்த புதிய பேருந்து நிலையத்தில் இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.